வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அலி கமேனி உயிரிழந்து விட்டார், உறுதி செய்த ஈரான். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போவது யார்? அலி கமேனி மகள் மருமகன் உயிரிழப்பு உறுதி செய்த ஈரான். ஈரான் முழுவதும் இணைய முடக்கம், முக்கிய ஊடகங்களின் இணையதளங்களுக்குள் சைபர் தாக்குதல். இஸ்ரேல் பாதுகாப்படை வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கைகளுக்கு அவசர அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி உயிரிழந்ததாக ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு முதலில் ஈரான் மறுத்திருந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் அலி கமேனி உயிரிழந்தது உண்மைதான் என்பதை ஈரான் அரசு ஊடகங்களை உறுதி செய்துள்ளனர். இது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது. அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ஈரானை சுற்றி அமெரிக்கா தொடர்ந்தும் தங்கள் படைகளை குவித்து வந்துள்ளன. இந்த சூழலில்தான் நேற்றைய தினம் ஈரான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. ஈரானை சுற்றிலும் முக்கிய பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளை தாக்குதலை நடத்தின. தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் அதிபர் அலி கமேனி கொல்லப்பட்டு இருக்கலாம் என்றும் அவர் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் முதலில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவித்திருந்தார். அவர் அறிவித்த சிறிது நேரத்திலேயே ஈரான் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்பும் கூட அறிவித்திருந்தார். ஈரான் அதிபர் கொல்லப்பட்டதாகவும் இதன் மூலம் ஈரானியர்களுக்கும் பாதிக்கப்பட்ட அமெரிக்கர்களுக்கும் நீதி கிடைத்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மேலும் ஈரான் மக்கள் தங்கள் நாட்டை மீட்க வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்றும் கூட ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். முதலில் அலி கமேனியின் மரணத்தை ஈரான் ஊடகங்கள் மறுத்த நிலையில் இப்போது உறுதி செய்துள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் வீரமரணம் அடைந்ததாக அரசு நிறுவனமான IRIB செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சமீபத்திய தாக்குதலில் கமேனியின் மகள், மருமகன் மற்றும் பேரன் ஆகியோர் உயிரிழந்ததாகவும் ஈரான் அரசு செய்தி நிறுவனமான பிரபல ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படையுடன் தொடர்புடைய பார்ஸ் கமேனி மருமகளும் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேலை மிக தீவிரமான தாக்குதலை நடத்தி வருகிற நிலையில் அலி கமேனியின் மகள், மருமகன், பேரக்குழந்தை உள்ளிட்ட குடும்பத்தினர் இந்த தாக்குதலில் உயிரிழந்து விட்டதை ஈரானின் அரசு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. ஈரானை சுற்றிலும் கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்கா தனது படைகளை குவித்து வந்த நிலையில் கடந்த வாரமே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்த என சொல்லப்பட்ட இருப்பினும் சில காரணங்களால் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இதற்கிடையே இந்த வாரம் திட்டமிட்டபடி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானை சுற்றி அமெரிக்கா தீவிர தாக்குதலை தொடங்கிய நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய ராணுவ தாக்குதலிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மகளும் பேரக்குழந்தையும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 86 வயதான அந்த அலி கமேனியின் மருமகளும் தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தின. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக ஈரான் தற்போது முழுமையான இணைய முடக்கத்தை எதிர்கொண்டுள்ளதாக இணைய கண்காணிப்பு சேவை தெரிவித்துள்ளது. ஈரானில் இணையம் துண்டிக்கப்படுவது இது முதல் முறையல்ல. கடந்த முறை இணையம் முடக்கப்பட்ட போது ஒரு சிலர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணையம் மற்றும் VPN போன்ற முறைமைகளை பயன்படுத்தி இணையத்தை பெற்றுள்ளனர். தற்போது இணைய வசதியை பெற்றுள்ளவர்களும் அதே போன்ற வழிகளையே மீண்டும் பயன்படுத்த முயற்சிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஈரானின் முக்கிய செய்தி இணையதளங்களுக்குள் சைபர் குழுக்கள் ஊடுருவியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் பாதுகாப்படையின் மற்றும் அமெரிக்க ராணுவம் இணைந்து ஈரானிய தீவிரவாத ஆட்சி மீது விரிவான சக்தி வாய்ந்த கூட்டு ராணுவ நடவடிக்கை தொடங்கியுள்ளன என இஸ்ரேலிய விமானப்படையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை இஸ்ரேல் நாட்டின் நீண்டகால அத்தியாவசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நீக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கான ராணுவ தளங்கள் இலக்காக கொள்ளப்பட்டுள்ளன. இது பரந்த ஒருங்கிணைந்த கூட்டு தாக்குதல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமைகின்றது. ஈரானிய ஆட்சி இஸ்ரேலை அளிக்கும் தனது திட்டத்தை கைவிடவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஆபரேஷன் வித் ஏ லைன் எனப்படும் நடவடிக்கையில் கடுமையான தாக்கத்தை சந்தித்த போதிலும் அண்மைய மாதங்களில் ஈரான் தனது அணு திட்டங்களையும் பலப்படுத்தவும் பாதுகாக்கவும் மறைக்கவும் தொடர்ந்து முயற்சித்துள்ளது. அதேவேளை ஏவுகணை உற்பத்தி செயல்முறையை மீண்டும் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டின் எல்லைப் பகுதிகளுக்கு அருகிலுள்ள தமது பிராந்திய குழுக்களுக்கு நிதி, பயிற்சி மற்றும் ஆயுதம் வழங்கியும் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகள் இஸ்ரேலுக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் மத்திய கிழக்கு மற்றும் உலக அமைதிக்கும் அச்சுறுத்தலாகவும் உள்ளன.
மக்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு கட்டளை வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பது உயிர்களை காப்பதோடு மட்டுமல்லாது இந்த நடவடிக்கையின் வெற்றிக்கும் முக்கியமானதாகும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இப்போது துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் விமானப்படை ஈரானின் பல்வேறு இடங்களில் தாக்குதலை தொடர்ந்தும் நடத்தி வருவதாகவும் தேவையானவரை இந்த நடவடிக்கை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்ற நிலை அதிகரித்து வரும் நிலையில் அங்கிருக்கும் இலங்கையர்கள் குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கை சமூகத்தை வெளியுறவு அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர பணியகங்கள் அமைச்சகத்துடன் தொடர்ந்தும் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்கள் உதவி பெறுவதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் +914198028222 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. நெருக்கடி நிலை இருந்த போதிலும் மத்திய கிழக்கில் உள்ள இளைஞர்களுக்கு இதுவரை குறிப்பிடத்தக்க தாக்கமோ அல்லது தீங்கோ ஏற்படவில்லை என்பதையும் அமைச்சகம் வலியுறுத்துகிறது. மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் தற்போது 10 லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் வசித்து வருவதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.